வணக்கம் ஹிந்து தமிழ் திசை நேயர்களுக்கு. இன்றைக்கி பண்ண போகிறது இது மாம்பழ சீசன். அதனால் விடாமல் கண்டிப்பாக பசங்க அப்படியே மாம்பழமாக சாப்பிட்டா அவங்களுக்கு சூடாக இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்படின்னா மாம்பழத்தை கூழாக்கி கடலை மாவோட சேர்த்து இட்லி பானையில் வேக வச்சு டோக்லா, அதாவது வழக்கமாக கடலை மாவை மாத்திரம்தான் பண்ணுவாங்க டோக்லான்றது. கூட இந்த மாம்பழ சுவையும் சேர்ந்ததுன்னா நல்லாயிருக்கும். பசங்க டிவி பார்த்துட்டே இது ஒரு பைட் அப்படி நல்லா அப்படி சாப்பிடலாம். அதனால் இது பசங்களுக்கு தான். அது கண்டிப்பாக டயபெட்டிக்காக இருக்கிறவங்க சாப்பிடாதீங்க. இது பசங்களுக்கு மாத்திரம். அதுவும் இப்போ சீசனாக இருக்கிறதால இது இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். மாம்பழ டோக்லா எப்படி பண்ணுறது நம்ம பார்க்கலாமா? இதுக்கு 1 கப்பு இது எடுத்துக்கோங்க கடலை மாவு, ஒரு 2 இல்லை 3 டேபிள் ஸ்பூன் ரவை, அப்புறம் உப்பு, அப்புறம் கொஞ்சம் காரம் இருக்கிறதுக்கோசரம் நான் பச்சை மிளகாய் இஞ்சி இப்படி அரைச்சி வச்சுருக்கேன், அதை கொஞ்சம் போடுங்க. அப்புறமா மாம்பழத்தை எடுத்து அந்த கூழை எடுத்து மிக்சியில் வேணாலும் விட்டுங்க, இல்லை இப்படி கையால் கூட இதே மாதிரி இப்படி பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இப்போது இதில் காரம், அதாவது இஞ்சி பச்சை மிளகாய் இருக்குது அந்த காரம், மாம்பழத்தோட ஒரு இது ஸ்வீட்னஸ். அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா லெமனை கூட பிழிய போகிறோம். அது ஒரு புளிப்பு தன்மைக்கு. ரொம்ப ஜாஸ்தி வேண்டாம், கொஞ்சமாக. இட்லி பானையில் கொஞ்சம் தண்ணி வச்சு அதை ஆன் பண்ணிவிட்டு மேலே இப்படி ஒரு தட்டை ரெடியாக வச்சுக்கோங்க. இல்லை தட்டு இல்லை உங்ககிட்ட அப்படின்னு சொன்னால் பரவாயில்ல, அந்த இட்லி இதுலேயே கூட நீங்கள் பண்ணிக்கலாம். அப்போ இந்த சின்னதாக வரும். இது நான் இப்போ கொஞ்சம் பெருசாக பண்ணி அதில் கட் பண்ணுவேன் நான், அதனால். ஸோ அதை ஆன் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. அதுக்குள்ளே இதை பாருங்கள் இப்படி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சரியா? இது இல்லாமல் கடலை மாவில் கட்டி இல்லாமல் பார்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது அந்த தட்டில் போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஈனோ ஃப்ரூட் சால்ட், ஏன்னா அது அந்த சாஃப்ட்னஸ் வரத்துக்கோசரம் கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன் நான். அதை கொஞ்சமாக போடுங்க. அது போடுறதுக்கு முன்னாடி போட்டால் போதும், அவசரப்பட வேண்டாம். நம்ம கலந்து இப்படி நல்லா கலந்து கடைசியில் பாருங்கள் இது நல்லா இதுவாகுதா, கடைசியில் கொஞ்சமாக ஈனோ ஃப்ரூட் சால்ட்டு கொஞ்சமாக. அது எதுக்குன்னு சொன்னால் ஒன்றும் ஆகாது வயிற்றுக்கு, அந்த சாஃப்ட்னஸ் வரத்துக்கோசரம் தான் பண்ணுறது. இல்லைன்னா ஒரு மாதிரி ஹார்டாக இருக்கும். அதுக்கோசரம் இங்கே பாருங்கள் நான் ஒரு பக்கமாக தான் பண்ணுறேன், ஏன்னா அந்த திக்னஸ் வரதுக்கோசரம். ஏன்னா அவ்வளோ பண்ணலை, அதனால் நான் இவ்வளோ தான் போட்டிருக்கேன். பாருங்கள், போட்டு இதை நல்லா நம்ம பரப்பணும். பாருங்கள், இப்படியே நம்ம ஸ்பூன் வச்சே பரப்பிடலாமா? இப்படி பரப்பி ஒரு 10 நிமிஷத்துக்கு ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப நல்லா ஒரு மாம்பழ டோக்லா வரும். இன்ஃபேக்ட் நான் மாம்பழம் போட்டிருக்கேன். நீங்கள் மாம்பழம் இல்லாமல் மாங்காயை கூட திருவி மாங்காய் டோக்லாவாக பண்ணுங்கள். காரம் பிடிக்கிறவங்களுக்கு, இந்த ஸ்வீட் பிடிக்காதவங்களுக்கு மாங்காய் டோக்லா இதெல்லாம் சீசனில் இப்போ சாப்பிட வேண்டியது ஒன்று. அதனால் மாங்காயை துருவி கூட இதோடு இப்படி மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி பண்ணி, அப்புறமா நம்ம எடுத்து கடுகு, வெள்ளை எள்ளு, கொஞ்சம் பச்சை மிளகாய், கருவேப்பிலாம் தாளித்து மேலே கொட்டி இப்படி பீஸாக சாப்பிட்லாம் நம்ம. அது நீங்கள் மாங்காய் கூட ட்ரை பண்ணலாம், மாங்காய் டோக்லா கூட பண்ணலாம். இது நான் மாம்பழம் பண்ணியிருக்கேன். இது ஆகட்டும், ஆவியில் வேர்ந்த பிறகு எடுத்து பார்க்கலாம் நம்ம. பாருங்கள், இப்போது ஒரு 7 to 10 minutes ஆயிடுச்சு. பார்த்திங்களா? இப்படி தொட்டு பாருங்கள், ஒன்றும் ஆகாது, கை ஒட்டில் பாருங்கள். அதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அப்பா, மாம்பழ வாசனை எப்படி தூக்குது பாருங்கள். இங்கே அவ்வளோ நல்லா இருக்குது. அணைச்சிடுங்க. இப்போது அணைச்சிட்டு கொஞ்சம் ஆறட்டும். ஆறினோடனே ஒரு தட்டில் போட்டு கட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்ம தாளித்து கொட்டலாம். மாம்பழ டோக்லா ஒரு 10 நிமிஷம்தான், அது இந்த வேகிற டைம் தான். இது ஆறட்டும், நம்ம அப்புறம் பார்க்கலாம். இப்படி திருப்பி போட்டுட்டு இது பாருங்க, இப்படி ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். சரியா? அண்ட் உங்களுக்கு விருப்பப்பட்ட
ஷேப்பு சைஸு எல்லாமே உங்கள் வீட்டில் பசங்க இந்த சைஸ் தான் சாப்பிடுவாங்க அப்படின்னா. இப்போ இதுக்கு மேலே இப்போ என்ன பண்ண போகிறோம்னு சொன்னால், கடுகு கொஞ்சம், ஒரு பச்சை மிளகா, வெள்ளை எள்ளு இதெல்லாம் நம்ம தாளித்து மேலே கொட்டிட்டு, எதுக்குன்னா அந்த ஒரு கிறிஸ்பினஸ்க்கு. இந்த டோக்லாவில் பேசிக்காகவே அவங்கெல்லாம் அப்படி தான் கொடுப்பாங்க. நீங்கள் இதில் குஜராத்தி அந்த இது சாப்பிட்ருக்கீங்கன்னு சொன்னால் பசங்க கண்டிப்பாக இதை விரும்பி சாப்பிடுவாங்க. கொடுங்க அவங்களுக்கு. இன்ஃபேக்ட் கொடுத்து இதெல்லாம் இந்த சீசன் இருக்கிறச்சே தான் சாப்பிடணும். அதனால் பண்ணி பாருங்கள், ரொம்ப சுவையாக இருக்கும் மாம்பழ டோக்லான்றது. பாருங்கள், கடுகு, கொஞ்சமாக வெள்ளை எள்ளு, கருப்பு எள்ளு கூட போடலாம். எங்கிட்ட வெள்ளை எள்ளு இருக்குது, நான் போடுறேன். நான் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஒரு பச்சை மிளகாய் இப்படி கீரி போட்டிருக்கேன் நான். அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை. இது பாருங்க, இப்படி போட்டு மேல் இப்படி போட்டுருங்க. நான் இப்போ ஒரு பீஸ் உங்களுக்கு கையில் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். நல்லா பயப்படவே வேண்டாம். இந்த பாருங்க, பார்த்தீங்களா, நான் கையில் எடுத்து காட்டுறேன். என்ன சாஃப்ட்டு எப்படி இருக்குது பாருங்கள், தெரியுதா? இதை இப்படியே இப்படி சாப்பிடலாம். ஆனால் நான் என்ன பண்ணியிருக்கேன்னு சொன்னால், நான் உங்களுக்கு திருப்பி இதில் வச்சு காட்டுறேன். நான் இந்த சட்னி, பேரிச்சம்பழமும் புளியும் போட்டு கட்டா மீட்டா சட்னி, அதுக்கப்புறம் தனியா சட்னி, 2 சட்னியும் நான் பண்ணியிருக்கேன். நான் இதில் இப்படி நல்லா இப்படி டிப் பண்ணி இது வரைக்கும் இப்படி டிப் பண்ணி சாப்பிடலாம். இப்படி கொடுத்தீங்களான்னா எந்த குழந்தைங்க வேண்டான்னு சொல்ல போகிறாங்க? கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. இது 2 சட்னியோடு சர்வ் பண்ணுங்கள், கண்டிப்பாக சாப்பிடுவாங்க.